நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாயி இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், அவர் தோட்டத்துலேருந்து ஒரு கொக்கை ஒன்று பிடிச்சிட்டு வந்து அவர் வீட்டு சமையல்காரங்கிட்ட வந்து இதை வந்து இன்றைக்கி வந்து நல்லா சமைச்சு வைப்பான். நான் மதியானம் வந்து என் நண்பர்கள்லாம் வருவாங்க, நாங்கள் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்ட்டு. சரி, உடனே அந்த சமையல்காரனும் நல்லா கொக்கெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா சமைச்சார். சமைக்கும் போது அந்த குழம்புல வாசனை கம்மன்னு அடித்த உடனே சமையல்காரனால் தாங்க முடியல. அவன் என்ன பண்ணால் கொக்கோட ஒரு காலை எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு ஐயோ நம்ம முதலாளி தான் நம்ம கேட்டால் என்னடா சொல்ல போகுது, முதலாளி இந்த ஒரு காலெல்லாம் என்ன பெருசாக ஒன்று வச்சுக்க போகிறா, அப்படியே எதுவும் கேட்டாலும் நம்ம சமாளிக்கலாம் அப்படின்ட்டு. அதேமாதிரி முதலாளியும் கரெக்டாக மதியானம் போல் வந்தார் சாப்பாடு. நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொக்கோட ஒரு காலை எடுத்து அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டோன்னா கொக்கோட கால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருந்தவொடனே உடனே முதலாளி, தம்பி கொக்குக்கு எத்தனை கால் அப்படின்ட்டு. இல்லை முதலாளி, எல்லா கொக்குக்கும் ஒரு கால் தான் அப்படின்ட்டு. உடனே முதலாளி, இல்லை கொக்குக்கு 2 கால் தான் அப்படின்ட்டு. இல்லைம்மா கொக்கு. சரி, உடனே இதுக்கு மேலே நம்ம நண்பர்களுக்கு முன்னாடி வந்து இவங்கள்ட்ட நம்ம தர்க்கம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சிட்டார். நீ காலையில் சீக்கிரம் நினச்சி என் கூட வா அப்படின்ட்டு. சரி முதலாளி அப்படின்ட்டு. அவர் நேராக விவசாய தோட்டத்தை கூப்பிட்டு போய் பாருங்கள், கொக்குங்கெல்லாம் எத்தனை கால் இருக்குது அப்படின்னு பாருங்கள். உடனே அவர் பார்த்தோன்னே எல்லா கொக்கும் ஒத்த காலை தூக்கிட்டு நின்றுருந்தோன்னா முதலாளி, இல்லை முதலாளி, எல்லா கொக்கும் ஒரே கால் தான், பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள் அப்படின்ட்டு. உடனே முதலாளி ஷூ அப்படின்ட்டு ஷூன்னு கொக்கை விரட்டினோடனே எல்லா கொக்கும் பறந்த உடனே இப்போ எத்தனை கால்? ஐயோ முதலாளி, நீங்கள் வந்து சாப்பிடும்போது இதே மாதிரி ஷூன்னு இருந்தீங்கன்னா கொக்குக்கு வந்து 2 காலம் வந்துருக்குன்றது சொல்லியிருக்கேன். உடனே அப்புறம் முதலாளி சொன்னாங்க, இந்த மாதிரி தம்பி எதுவாக இருந்தாலும் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ, நான் வந்து தருவேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு காலை நீ சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி போய் பேசுகிறது வந்து எனக்கு பிடிக்காது. என் நண்பர்களுக்கு முன்னாடி வந்து உன்னை நான் வந்து அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் பிடிக்கணும். உடனே அவன் முதலாளிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு, முதலாளி இனிமேட்லேருந்து நான் வந்து உங்ககிட்ட எதுவுமே இனிமேலேருந்து இந்த மாதிரி போய் பேச மாட்டேன் அப்படின்ட்டு. உடனே முதலாளி அவனை மன்னிச்சு விட்டுருவார். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே நம்மளை வந்து ஒருத்தங்க நம்புகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. அதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.